வணக்கம். இணையத்தை அதிகமாக உபயோகிக்கிற நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு தகவல் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு செய்தி, அதாவது நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் ஒரு ஓட்டுநர் அவர் மேலே பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு அவரோட உயர் அதிகாரியை கட்டிப்பிடிக்க போயிருக்காரு, கொளுத்திக்கிட்டு. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, பணிச்சுமை அதிகமாக இருக்குது. நான் காலையிலேருந்து பேருந்து இன்று இரவு வரை இயக்கிட்டு இருந்தேன். இரவு பேருந்தை விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்த பொழுது அந்த அதிகாரி தன்னை மறுபடியும் அந்த பேருந்து இயக்க சொன்னார். அதனால என்னால் அதுக்கு மேலே முடியல, அதனால நான் கொளுத்திக்கு போனேன் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நமக்கு தெரியறது போக்குவரத்து ஊழியர் ஒருவருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு. சரி, இந்த இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்னன்னா, சென்னை கந்தஞ்சாவடி சுங்கச்சாவடியை ஒட்டுன இடத்துல ஒரு சென்னை மாநகர பேருந்தை ஒரு ஓட்டுநர் இயக்கிட்டு வராரு. சுங்கச்சாவடி கொஞ்சம் முன்னாடி நெஞ்சு வலியின் காரணமாக பேருந்து ஒரு ஓரமாக நிறுத்துறாரு. அப்படியே மார்பில் கை வைத்தபடியே அவருடைய உயிர் பிரிகிறது. அந்த ஓட்டுநர் இறந்து விட்டார் என்று அவர் இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஓட்டுநருக்கு மாரடைப்புங்கிறது அந்த கணத்துல வந்திருக்கிறது கிடையாது. முன்னாடியிலேருந்து இருந்த மாரடைப்பு அன்று மிதமிஞ்சி போனிய காரணமாக அவர் உயிரை பறித்து விட்டது. அவருக்கு அதுக்கான ஒரு மருத்துவமனைக்கு செல்வதற்கோ அல்லது தன்னுடைய உடலை பார்த்துப்பதற்கோ நேரம் கிடைக்கலங்கிறது தெளிவாகுது. சம்பவம் 2 இது இப்படி இருக்கும். இன்னொரு சம்பவம் 2 மாதங்களுக்கு முன்பு ஈரோடு கரூர் பக்கத்துல இருந்து ஒரு பேருந்து சென்னை நோக்கி வருது. சென்னை பேருந்து அது. அதுலயும் இதே தமிழ்நாடு அரசு பேருந்து. ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் இதே மாதிரி வராரு, மாற விட்டுச்சுக்கிட்டு ஓரமா சாயிறாரு. அவரோட உயிரும் பிரியுது. அந்த ஓட்டுநர் இன்று இந்த மாதிரி இன்னும் நிறைய ஓட்டுநர்கள் தங்களுடைய இருக்கையிலேயே, நான் சொல்றது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளுடைய பேருந்துகளுடைய ஓட்டுநர்கள் இருக்கையிலேயே உயிரை பிரிந்த சம்பவம் நிறைய இருக்கு. நிறைய நடத்துனர்கள் படிகளில் இருந்து தவறி விழுந்து உயிரை விட்ட சம்பவம் இருக்கு. சமீபத்துல ஒரு பேருந்தை பின்னோக்கி எடுக்கும் பொழுது அந்த பேருந்துடைய நடத்துனர் அந்த சக்கரத்தில் அடிபட்டு அந்த சம்பவமும் நடந்திருக்கு. இதனால இந்த சம்பவங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா, நம்ம தமிழ்நாடு அரசுல ஓட்டுநர்களும் சரி நடத்துனர்களும் சரி அவர்களுக்கு பணி செய்வதற்கு ஒரு சரியான சூழ்நிலை இல்லை என்று தெரிகிறது. இது இந்த அரசாங்கத்தால ஏற்படுத்தி தர முடியல. அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஓட்டுநர் நடத்துனர்களும் அதே பிரச்சனையில தான் இருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. நான் இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊழியருடனும் என்னையவோ என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய நண்பர்களோ அங்க பணியில இல்ல, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இதை நான் சொல்வது அனுதினமும் அரசு போக்குவரத்து கழகத்தை நான் பயன்படுத்தி கொண்டு பயணிக்கிறேன் என்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் சொல்றேன். நிறைய ஓட்டுநர் நடத்துனரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன். எல்லாரும் இதே ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அரசாங்கம் செய்யல, அவங்களுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி தரல. பயணிகளான அந்த ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல பணி சூழலை ஏற்படுத்தி தரலாம். சின்னதா ஒரு சில்லறை இல்லைன்ட்டு நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட தேவையில்ல. ஸ்டாப்ல நிறுத்தாம கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, அது அந்த நேரத்துல பின்னாடி பஸ் இருக்கும், முன்னாடி இருக்கும், இல்ல ஒரு சில காரணங்களுக்காக நிறுத்துவாங்க. அதுக்காக அவங்கள்ட்ட போய் சண்டை போடாதீங்க. ஏதோ ஒரு சில நேரம் பார்க்காம முன்னாடி எடுத்துருவாங்க, பின்னாடி எடுத்துருவாங்க, அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க. அவங்கள நம்மளுடைய சகோதரர்களா, நம்மளுடைய தந்தையரா, நம்ம உடன் பிறந்தவர்களா, நம்மளுடைய நண்பர்களா கருதுங்க. அரசாங்கம் தான் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தரல. அவங்களுக்கு பணி சுமை கொடுப்பத அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு நல்ல ஒரு பணி செய்வதற்கான இடத்தை கொடுக்கறத பயணிகளான நம்ம உறுதி செய்வோம். இது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். நீங்க அடுத்த முறை பயணிக்கும் பொழுது, எந்த பேருந்தில் பயணிக்கும் பொழுதும் சரி, ஓட்டுநரை நடத்துனரையோ ஒரு கனிவான பார்வையுடன் அணுகுங்கள், ஒரு கனிவான அணுகுமுறையுடன் அணுகுங்கள். இதுல நான் சொன்ன உயிரை விட்ட எந்த ஒரு நபருக்கும் தன்னை நம்பி அந்த பயணிகளையும் கூட கூட்டு போகணுங்கிற எண்ணம் இருந்தவே இல்லை. அவங்க நேரடியா போய் முட்டியே செத்துருக்கலாம். தன்னை நம்பி வந்த பயணிகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் இலக்கு. அங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டவரும் சரி, தன்னை நம்பி வந்த பயணிகளை இறக்கி விட்டுட்டு தான் போயிருக்காரு. எந்த ஒரு பயணிகளான நீங்க தான் அவர் எதிரியா நினைக்கிறீங்க. எந்த ஒரு ஓட்டுநரோ நடத்துனரோ தன்னுடைய பயணி எதிரியா நினைச்சது கிடையாது. அவருடைய முதல் குறிக்கோள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றுவதுதான். 120 கோடி மக்களை எல்லையில் நின்று தாங்கி கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான். அனுதினமும் ஏறத்தாழ 1 கோடி பேர் பயன்படுத்தி கொண்டிருக்க போக்குவரத்து கழகத்தை சிறந்த முறையில் நடத்த சொல்லி ஓட்டுநரும் சரி நடத்துனரும் சரி பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆகையினால இந்த காட்சி பதிவை அதிகமா பகிருங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களான நாம் அவர்களுக்கு சிறந்த ஒரு பணி சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இணையதள நண்பராகிய நீங்கள் உதவ வேண்டும். நன்றி.